டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஜூன் 8, 2025 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும், தென்மேற்கு பருவமழையின் முதல் சுற்று வெப்பச்சலன மழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 முதலே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவி வருகிறது. வெப்பச்சலன மழையின் தாக்கமும் வெகுவாக குறைந்து காணப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே மாநிலத்தில் ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு இடியுடன் கூடிய மழை பதிவாகினாலும் பரவலாக மழைப்பொழிவு ஜூன் 1 முதலே பரவலாக குறைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல இன்று முதல் தமிழகத்தில் முதல் சுற்று வெப்பச்சலன மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை தொடங்கியிருக்கும் சூழல்ல வரக்கூடிய ஜூன் 12 புதிய காற்று சுழற்சி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்காந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இன்று ஜூன் 8 முதல் ஜூன் 14 வரையிலான ஒரு வார காலத்திற்கு இன்று முதல் வரக்கூடிய சனிக்கிழமை வரையிலான ஒரு வார காலத்திற்கு தமிழகத்தில் முதல் சுற்று வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்றைய தினம் ஜூன் 8 தற்போது சென்னையின் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகினாலும் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மீண்டும் வட மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் பல இடங்கள்ல இருக்கு. இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல நாளை ஜூன் 9 முதல் ஜூன் 14 வரையிலான காலகட்டத்தில் பார்த்தோம்னா தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், வடக்கு உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும், மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும், தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும். அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பெய்யாது, பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பெய்யும். இன்றைய தினம் ஒதுக்கப்படும் இடங்கள்ல நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 14 வரைக்குமே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா ஒரு மாவட்டத்தின் சில இடங்கள் இன்றைய தினம் ஒதுக்கப்பட்டாலும் நாளைய தினம் எதிர்பார்க்கலாம். இன்று ஜூன் 8 பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்லையும் நாளை 9 முதல் 14 வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தின் வடகடலோரம், வடக்குள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களின் சில பகுதி, தென் மாவட்டங்கள்னு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரத்துல தான் இருக்கும். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பகல் நேரத்துல மேற்கொள்ளலாம். மாலை இரவு மழை இருக்கும். பிற்பகல்லையே ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல 2 மணிக்கு பிறகு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமா அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை பாதுகாப்பான இடங்கள்ல வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அறுவடை பணிகளின் போது மழை இடையூறு பிற்பகலுக்கு பின் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமா அப்போதும் சற்று தேவையான முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை பணிகளை மேற்கொள்வது நல்லது. இந்த மழைப்பொழிவு வெப்பச்சலன மழைதான் என்பதன் காரணமா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். நன்றி.